உங்களை பத்தி பின்னாடி பேசுறவங்களை நினைச்சு எதுக்கு பாஸ் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு தொல்லை கொடுக்கறவங்களை எதிர்த்து சண்டை போடாதீங்க. உங்க உயரத்தை மட்டும் அதிகமாக்குங்க, அவங்க தானா காணாம போயிடுவாங்க. எப்படின்னு இந்த கதையில நான் உங்களுக்கு சொல்றேன். இயற்கையிலேயே பறவைகளுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும், கழுகு ரொம்ப உயரத்துல பறக்கக்கூடிய ஒரு பறவை. ஆனா அந்த கழுகோட முதுகு மேலேயே ஏறி உக்காந்து அது கழுத்திலேயே கொத்தக்கூடிய தைரியம் ஒரே ஒரு பறவைக்கு தான் இருக்கு. அது எதுன்னு தெரியுமா? காக்கா. காகம். கழுகு அமைதியா பறந்துட்டு இருக்கும் போது காக்கா அது பின்னாடியே வந்து அது மேல உக்காந்து அதை தொந்தரவு பண்ணும், அதை கொத்தும். ஆனா இந்த கழுகு அதை திரும்பி அடிக்குமா? அந்த காக்காவோட சண்டை போடுமா? செய்யவே செய்யாது. தன்னுடைய எனர்ஜிய அது ஒரு துளி கூட வீணாக்காது. கழுகு என்ன பண்ணணும்னு தெரியுமா? அதோடைய சிறக விரிச்சு இன்னும் உயரத்துல பறக்க ஆரம்பிக்கும். 1000 அடி, 2000 அடி, 5000 அடின்னு உயரத்துல போக போக அவ்வளவு உயரத்துல ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். காக்காவால மூச்சு விட முடியாது. ஒரு கட்டத்துல காக்கா மூச்சு திணறி கழுகோட முதுகுல இருந்து தானா கீழே விழுந்துரும். பாஸ், நம்ம வாழ்க்கையிலும் சில பேரு இந்த கதையில வர காக்கா மாதிரி தான். நீங்க அமைதியா நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தா கூட பின்னாடி இருக்கிறவங்க கொத்திட்டே இருப்பாங்க, உங்களை பத்தி தப்பா பேசிட்டே இருப்பாங்க, மன ரீதியா உங்களை காயப்படுத்திட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? அவங்க கூட நின்னு சண்டை போட்டு உங்க நேரத்தை வீணாக்கணுமா? தேவையே இல்லைங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க தகுதிய, உங்க உழைப்ப, உங்க உயரத்தை அதிகமாக்குங்க. நீங்க கழுகு மாதிரி உயர உயர பறக்க ஆரம்பிக்க உங்களை வேணான்னு சொன்னவங்க, பழி வாங்கணும்னு நினைச்சவங்க, உங்க பின்னாடி நின்னு உங்களை குத்திட்டே இருந்தவங்க, இவங்க யாருமே ஒரு கட்டத்துல உங்களை சுத்தி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதிர பேசிட்டு இருந்தவங்க, உங்களை எப்படியாவது கீழே தள்ளி உங்களை ஒன்னில்லாம ஆக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எதிர வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, ஒருத்தரும் உங்க உயரத்துக்கு வர முடியாது. அவங்களுடைய லெவல் அவ்வளவுதான். உங்களுடைய வெற்றி தான் அவங்களுடைய ஆக்சிஜன் பற்றாக்குறை. உங்க வளர்ச்சி தான் அவங்களுக்கான மரண அடி. யாரு என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கான வளர்ச்சியை நோக்கி ஓடிட்டே இருங்க, உங்களுக்கான வெற்றி நோக்கி ஓடிட்டே இருங்க. உங்களை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி சும்மா கழுகு மாதிரி சிறக விரிச்சு உயரமா பறந்து போவீங்க பாருங்க. அந்த ஒரு நொடி இருக்கு பாருங்க, அதுதான் மாஸ்.